إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான இறைநேசர்களே, அல்லாஹுடைய கிருபையின் மூலம் நாங்கள் வாராந்தம் புதியதொரு வகுப்பினூடாக உத்தம சஹாபாக்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை படித்து வருகின்றோம். ஆரம்பமாக முதலாவது ஹலீஃபாவான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமான சுருக்கமான ஒரு தொகுப்பை பார்த்திருந்தோம். நாங்கள் இன்றைய தினம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்துக்கு அடுத்ததாக இஸ்லாமிய மார்க்கத்தினை வழிநடாத்திய ஹிலாஃபத்தை பொறுப்படுத்தி செய்த இரண்டாவது ஹலீஃபாவான அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நபிமார்களுக்கு நபித்தோழர்களுக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறிய ஒரு மிகப்பெரிய உத்தம சஹாபியான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக ஒரு சில குறிப்புகளை சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் இரண்டாவது இஸ்லாத்தினுடைய மிக பெரும் ஹலீஃபாவாகும். அல்லாஹுடைய தூதர் 10 நபிமார்களுக்கு நபித்தோழர்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள். அப்படி நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்தபடியாக எங்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று ஞாபகம் வருவது என்ன என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கோபமான சுபாவம் உடையவர்கள் என்று நாங்கள் எல்லாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். உண்மையிலே இஸ்லாத்துக்கு முன்னர், இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவ முன்னர் மிகவும் கோபமான சண்டை யுத்த தந்திரங்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு தோழராகத்தான் இவர்கள் திகழ்ந்தார்கள் என்ற செய்திகளை எங்களுக்கு வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இவர்களுடைய முழு பெயரை பொறுத்தவரையில் உமர் இப்னுல் ஹத்தாப் பின் நுஃபைல், உமர் இப்னுல் ஹத்தாப் பின் நுஃபைல் என்று சொல்லக்கூடிய பெயர் தான் இவர்களுடைய முழு பெயராகும். இவர்களுக்கு அபு ஹப்ஸ் என்று ஒரு பெயரும் இருக்கின்றது. அபு ஹப்ஸ் என்றும் இவர்களை அழைக்கின்றார்கள். இன்னும் ஃபாரூக் என்றும் இவர்களை அழைப்பார்கள். இவர்களுக்கு அடுத்த பெயர்களாக இவ்வாறு பெயர்கள் பட்டு பெயர்களாக சொல்லி அழைக்கப்படுகின்றது. எங்களுக்கெல்லாம் தெரியும், இவர்கள் மக்காவிலே பிறக்கின்றார்கள். ஃபாரூக் என்று இஸ்லாமிய வரலாற்றிலே அழைக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணமாக இவர்கள் ஃபர்ரக பைனல் பாத்திலி வல் ஹக்கி, உண்மையையும் பொய்யையும் சரியான முறையிலே பிரித்தறிந்து இஸ்லாத்தை தழுவிய, இஸ்லாத்தை வழிகாட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹலீஃபாவாக இவர்கள் திகழ்ந்ததால் அவ்வாறான ஃபாரூக் என்கின்ற அந்த பெயரை சுமந்தவர்களாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை பொறுத்தவரையிலே மிகவும் கம்பீரமான பலமான உடல் அமைப்பை கொண்ட, வீரத்திலே மிகவும் உச்ச நிலையிலே இருக்கின்ற, சண்டை யுத்த தந்திரங்களை கொண்ட மிகவும் மிகப்பெரிய ஒரு ஹலீஃபாவாக இவர்கள் திகழ்ந்தார்கள். இவர்களுடைய கோபம் வருகின்ற பொழுது முகமெல்லாம் சிவந்து, முகமெல்லாம் மாறி போகின்ற அளவுக்கு கோபப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வர முன்னர் ஒரு துஆ பிரார்த்தனை செய்கின்றார்கள். இறைவனத்திலே கையேந்துகின்றார்கள். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி அஹதில் உமரைனி இலைக். அல்லாஹுடைய தூதர் துஆ பிரார்த்தனை செய்கின்றார்கள், யா அல்லாஹ், 2 உமர்களில் ஒரு உமர் இஸ்லாத்தை தழுவுவதனூடாக இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி விடு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அந்த 2 உமர் யார் என்றால், ஒன்று உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அடுத்ததாக அபூ ஜஹல் என்று சொல்லக்கூடிய அந்த நபரும். இந்த இருவரில் யாரையாவது இருவரில் ஒருவரை இஸ்லாத்தை தழுவச் செய்து விடு என்று அல்லாஹுடைய தூதர் துஆ பிரார்த்தனை செய்ய
உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திலே தழுவுகின்றார்கள். இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்புகளை, மிகப்பெரிய தியாகங்களை இஸ்லாத்துக்கு வந்த பிறகு செய்கின்றார்கள். இஸ்லாத்தில் அவர்கள் 26வது வயதிலே இஸ்லாத்திலே நுழைகின்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன யுத்தங்களில் கலந்து கொண்டார்களோ அனைத்து யுத்தங்களிலும் அவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது கலீஃபா, அவர்களுடைய மரணம் ஏற்படுகின்றது. மரணத்துக்கு பின்னால் இவர்கள் பொறுப்பேற்கின்றார்கள். மிகவும் நீதமான, மிகவும் கண்ணியமான முறையில், மிகவும் அழகான முறையிலே அவர்களுடைய பொறுப்பை செய்து முடிக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஹிலாஃபத்துடைய காலப்பகுதியில் ஏராளமான புதிய புதிய விடயங்களை அறிமுகப்படுத்துகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிமுகப்படுத்திய மிக முக்கியமான விடயங்களுள் பைத்துல் மால் என்கின்ற இஸ்லாமியர்களுக்கு பயன்பெறக்கூடிய பைத்துல் மாலை முதலாவதாக உருவாக்குகின்றார்கள். நிறைய திணைக்களங்களை, என்னென்ன திணைக்களங்கள் தேவைப்படுமோ நிர்வாகத்துக்கு கீழால் அனைத்து திணைக்களங்களையும் உருவாக்குகின்றார்கள். படைகளை, யுத்தத்துக்கு செல்வதற்கான படைகளை பகுதி பகுதியாக அவர்கள் பிரிக்கின்றார்கள். இன்னும் மிகவும் முக்கியமாக ஹிஜ்ரியை இவர்கள் தான் அறிமுகப்படுத்துகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு ஏராளமான புதிய விடயங்களை இவர்களுடைய ஹிலாஃபத்துடைய ஆட்சியிலே அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் மூலம், அவர்களுடைய வழிகாட்டலின் மூலம் ஏராளமான பிரதேசங்கள் வெற்றி கொள்ளப்படுகின்றது. உதாரணமாக திமஷ்க், பைத்துல் மக்திஸ், ஷாம், மிஸ்ர், ஈராக் போன்ற பிரதேசங்கள் அவர்களின் மூலமாக கைப்பற்றப்படுகின்றது, வெற்றி கொள்ளப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய மரணத்தை பொறுத்தவரையில் ஹிஜ்ரி 23 இவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டு திரும்புகின்ற அந்த வழியிலே அவர்கள் மரணம் அடைகின்றார்கள். எவ்வாறு மரணம் அடைகின்றார்கள் என்றால், அபு லுஅ்லு என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசியின் மூலம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார்கள், ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, குத்தப்பட்டு அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் தற்பொழுது மதீனாவிலே சென்றால் பார்க்க முடியும், அல்லாஹுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ரவுதா ஷரீப், அல்லாஹுடைய தூதருக்கு அருகாமையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த கடைசி தருவாயிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, எனக்கு அல்லாஹ்வின் தூதருக்கு அருகாமையில் அடக்கம் செய்கின்ற அந்த பாக்கியத்தை தர முடியுமா என்று அனுமதி கேட்கின்றார்கள். அனுமதி கொடுக்கப்படுகின்றது. தற்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகாமையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது சுருக்கமான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமான சுருக்கமான ஒரு பகுதி. ஆழமான பகுதிகளை நாங்கள் கட்டாயமாக தேடி படிக்க வேண்டும். மேலதிகமான செய்திகளை நாங்களும் கற்று எமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் உத்தம சஹாபாக்கள் மூலமாக, ஹலீஃபாக்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்விலிருந்து நல்ல விடயங்களை பெற்று நாங்கள் வழிபட்டு நாளை மறுமையிலே சூனம் செல்லக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.